வெல்கம் டு கேர்வேடி சேனல். இன்னைக்கு நாம விக்ரமாதித்யன் கதை தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு தொடர் கதை, அதனால வாரத்துக்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்தோட பகுதியை பார்க்கலாம் வாங்க. சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, விக்ரமாதித்தன் அந்தரனை கொன்ற பாவம் யாரை சேரும் அந்த கேள்விக்கு சரியான விடையை சொன்னான். அதோட தொடர்ச்சி இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. தனபதி குணவதி கதை. இறை வழிபாட்டை முடித்த பேரரசன் போஜராஜன் அரசவைக்கு வந்தான். இன்றாவது இதில் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்த அவன் 4 படிகளையும் கடந்த 5ஆம் படியில் வலது காலை வைத்தான். அந்த படிக்கு காவலாக இருந்த மனோன்மணி பதுமை கலகலவென்று சிரித்தது. அரசே, வீர தீர செயல்களிலும் சான்றோர்களை பாதுகாப்பதிலும் எங்கள் பேரரசன் விக்ரமாதித்தனுக்கு ஈடிணை யாரும் இல்லை. அந்த பண்புகளில் அளவேனும் உமக்கு உள்ளதா? அப்படி இருந்தால் நீரும் இதில் அமர்ந்து ஆட்சி செய்யலாம் என்று கேலி செய்தது அந்த பதுமையே, விக்ரமாதித்தன் சான்றோர்களுக்கு உதவி செய்த நிகழ்ச்சிகளை கேட்க ஆவலாக உள்ளேன் என்றான். பதுமை கதை சொல்லத் தொடங்கியது. கேளும் போஜராஜனே. விக்ரமாதித்தன் காடாறு மாதம் செல்ல வேண்டிய நாள் வந்தது. பத்திரகாளி அம்மனை வணங்கிய அவன் பட்டியுடனும் வேதாளத்துடனும் நாட்டை விட்டு புறப்பட்டான். மூவரும் காடு மலைகள் பலவற்றை கடந்தனர். வழியில் ஒரு இடத்தில் குத்துக்கல் ஒன்று இருந்தது. அந்த கல்லில் வடக்கு பாதையில் போனால் அழகாபுரி என்ற நகரம் வரும். அதை ஆளும் அரசனின் பெயர் அழகேசன். அரசவில் தனபதி குணவதி என்ற 2 பேரழகிகள் அரசனுக்கு இணையாக வீற்றிருப்பார்கள். அந்த இருவரின் வீட்டிலும் ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டு இருக்கும். தங்களை நாடி வரும் ஆண்களிடம் 1000 பொன் பெற்றுக்கொண்டு அவனுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தெற்கு பாதையில் போனால் பீமாபுரி என்ற நகரம் வரும். அங்கே 7 சுற்று மதில்களை கொண்ட விசித்திரமான அரண்மனை உள்ளது. அந்த அரண்மனையில் அமிர்த மோகினியின் ஒரே மகளான பேசாமடந்து இருக்கிறார். அவளை பேச வைக்க முயன்ற அரசர்கள் எல்லோரும் தோற்று தலைமொட்டையாகி ஏமாற்றத்துடனே திரும்பினார்கள். இந்த 2 வழிகளிலும் ஒருவர் போன வழியில் இன்னொருவர் போகக்கூடாது என்று எழுதியிருந்தது. இதை விக்ரமாதித்தனும் பட்டியும் படித்தனர். உடனே பட்டி, அரசி, நான் தெற்கு வழியே செல்கிறேன். அந்த பேசாமடந்தை யார்? எதனால் எல்லா அரசர்களும் தோற்று மொட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்பதை தெரிந்து வருகிறேன். நீ சொன்னபடியே செய்வோம் என்று விக்ரமாதித்தன் வேதாளத்துடன் வடக்கு பாதை வழியாக சென்று அழகாபுரி நகரை அடைந்தான். தெற்கு பாதை வழியாக பட்டி சென்றான். தான் அணிந்திருந்த ஆடை அணிகலன்களை எல்லாம் வேதாளத்திடம் ஒப்படைத்துவிட்டு விக்ரமாதித்தன் 90 வயதுடைய ஆண்டிக்கிழவனாக வடிவம் மாறினான். தட்டு தடுமாறி நடந்த அவன் தனபதியின் மாளிகையை அடைந்தான். அங்கிருந்து ஆராய்ச்சி மணியை அடித்தான். மணியோசை கேட்ட தனபதி, யாராவது ஆடவனாக இருந்தால் 1000 பொன் வாங்கி கொண்டு உள்ளே அழைத்து வாருங்கள். பிச்சைக்காரனாக இருந்தால் உணவு அளித்து அனுப்பி வையுங்கள் என்று தோழிகளிடம் சொன்னாள். வெளியே வந்த தோழிகள், பெரியவரே, உமைக்கு பிச்சை போட்டு அனுப்பும்படி எங்கள் தலைவி சொல்லியிருக்கிறாள். என்ன உணவு வேண்டும் என்று கேட்டார்கள். நான் உங்கள் தலைவியாகிய தனபதியுடன் கூடி மகிழ்ந்து இன்ப உலகங்களை காண ஆசை கொண்டுள்ளேன். என்னை உள்ளே அழைத்து போங்கள் என்றான். சிரித்து கொண்டே உள்ளே சென்ற தோழிகள் தனபதியிடம், ஆண்டிக்கிழவன் ஒருவன் உன்னை அனுபவிக்க வந்திருப்பதாக சொல்கிறான் என்றார்கள். ஆண்டிக்கிழவனா? என்ன அனுபவிக்க போவதாக சொன்னானா? என்ன திமிர அவனுக்கு? நல்ல பாடம் அவனுக்கு கற்பிக்கிறேன் என்று கோபத்துடன் கத்திய தனபதி கையில் உலக்கையுடன் வெளியே வந்தாள். தன் வலிமை கொண்ட மட்டும் உலக்கையால் அடித்து துரத்தினாள். பிறகு தன் மாளிகைக்குள் சென்றாள். இன்னொருத்தி எப்படி இருக்கிறாள் என்பதை அறியும் எண்ணத்தில் கிழவன் மெல்ல நடந்து குணவதியின் மாளிகையை அடைந்தான். அங்கிருந்து ஆராய்ச்சி மணியை அடித்தான். வெளியே வந்த தோழிகள், ஐயா, ஆண்டி கிழவரே, உமக்கு என்ன பிச்சை வேண்டும்? எங்கள் தலைவி குணவதி கேட்ட என்றார்கள். எனக்கு பிச்சை எதுவும் வேண்டாம். குணவதியின் நட்பை பெறவும் அவருடன் மகிழ்ச்சியாக இருக்கவுமே நான் இங்கு வந்துள்ளேன் என்றான். கிழவனுக்கு வந்த ஆசையை பார்த்தீர்களா என்று தோழிமார்கள் சிரித்துக்கொண்டே குணவதியிடம் நடந்ததை சொன்னார்கள். அந்த கிழவரை மரியாதையுடன் அழைத்து வருமாறு குணவதி கட்டளையிட்டாள். தோழிமார்கள் அவ்வாறே அழைத்து வந்தனர். கிழவனுடைய திருவடிகளை நன்னீரால் கழுவி தூய்மை செய்தாள். பின்பு பணிந்து வணங்கி, ஐயா, என் இல்லத்திலேயே தங்கிருந்து என்னை சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றாள். Bye guys, please like and subscribe.